இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல எப்படி வந்து டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து ஆன் பண்றது அப்படிங்கறத டீடைலா அந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி வந்து டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் வந்து ஆன் பண்றது அப்படின்றதுக்கான கம்ப்ளீட் டீடைல்ஸ் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்க வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூரா வந்திருக்கும். அதனால வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு எப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ஆன் பண்ணிக்கோங்க. அது எப்படின்னு பாக்குறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு ப்ரொஃபைல் பேஜ் போயிட்டு சைடில் இருக்கக்கூடிய த்ரீ லைன்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் அக்கௌண்ட் சென்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணதுமே அதில் வந்து பாஸ்வேர்ட் அண்ட் செக்யூரிட்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுமே உங்களோட அக்கௌண்ட் வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு எஸ்எம்எஸ் ஆர் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கோடு பார்த்தீங்கன்னா வந்து வரும். கோடு வாட்ஸ்அப்புக்கு வந்து வரும். இல்லை உங்களுக்கு எஸ்எம்எஸ்ல கோடு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து கெட் கோட் வைவா எஸ்எம்எஸ் இன்ஸ்டன்ட்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ்ல கோடு வரும். எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கோடு வந்து ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ஜென்ரேட் பண்ணிட்டு கோடை என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஆன் ஆகிடும். அதுக்கப்புறம் இங்கே வந்து பேக்கப் கோட்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு பேக்கப் கோட்ஸ் எல்லாமே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பேக்கப் கோட் எதுக்கு நம்ம நோட் பண்ணி வைக்கணும் அப்படின்றதையுமே நம்ம இப்போ வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷனில் லிங்க் பண்ணிருக்கக்கூடிய நம்பர் வந்து உங்ககிட்ட இல்லை அப்படின்னா அப்போ வந்து உங்களோட அக்கௌண்ட்டை நீங்கள் வந்து லாகின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பேக்கப் கோடு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்போ நீங்கள் இந்த பேக்கப் கோடை என்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் இந்த பேக்கப் கோட்ஸ் அப்படின்றத நீங்கள் கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஆன் ஆயிடுச்சு அப்படின்றதுக்கான இன்டிமேஷன் கீழே வந்து ஷோ ஆகும். அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போது எப்படி வந்து இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் டூ ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ஆன் பண்ணுறது அப்படின்றதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.